மான சம்பவம் இனிமேட்டு தான் பார்க்க போறீங்க. 1000 கோடி நாங்க தான். எல்லாம் சினிமாவுக்கு பயந்து அரசியலுக்கு வந்தாங்க. எங்க தலை அரசியலுக்குலாம் வரமாட்டாரு. மூவி கொஞ்சம் சும்மா என்டர்டெயின்மெண்ட்க்குன்னு எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா பிராங்கா சொல்லணும்னா ஒரு 1000 ரீல்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல புது பாட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே பழைய பாட்டு தான். ஆனா படத்துல ஒரு சீன் கூட போர் அடிக்கல. சூப்பரா இருந்துச்சு படம். படம் சூப்பரா இருந்துச்சு. பிளாஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கத்தி கத்தி விசில் அடிச்சு திரிச்சிடும். படம் அந்த மாதிரி அஜித் ஃபேனுக்கான ஒரு படம். படம் தரமா இருக்குது. கடவுளே அஜித் நல்ல மூவிங்க, நல்ல மாதிரி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நான் தலைய ரசிக்க வந்தேன். நான் கொடுத்த காசுக்கு டபுள் வசூலா இருந்துச்சு. ஐ ஹேட் ஃபன். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சீன் இருக்கு சிஸ்டர். பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த டிக்கெட் ஃபுல்லா ஒர்த். அவ்வளவுதான். மான சம்பவம் இனிமேட்டு தான் பார்க்க போறீங்க. 1000 கோடி நாங்க தான். படம் சூப்பர் படம் சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லாம் சினிமாவுக்கு பயந்து அரசியலுக்கு வந்தாங்க. எங்க தலை அரசியலுக்குலாம் வரமாட்டாரு. சினிமா தான் சினிமா தான் சினிமா தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கத்தி கத்தி விசில் அடிச்சு திரிச்சிடும். படம் அந்த மாதிரி அஜித் ஃபேனுக்கான ஒரு படம். அது மாதிரி இருக்கு. ட்ரெய்லர்ல இருந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு இருந்ததா? எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. நார்மலா இருந்து போனோம். ஆனா வாய்ஸ்லாம் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்து ஃபுல்லாவே விசிலே சவுண்டு தான் தியேட்டர் ஃபுல்லா. படமே பார்க்க விடல. ரெண்டாவது வாட்டி பார்க்கணும் மாதிரி இது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது படத்தை பார்த்துட்டு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதே மாதிரியே இருந்ததா? லாகே கிடையாது படத்துல. ஒரு இடத்துல கூட லாக் இல்ல. அப்படியே கண்டினியூவா போகுது. தல அஜித் மாஸ் பண்ணிருக்கான். டைரக்டர் ஐயோ வேற லெவலு. சீரியஸா சாங் அஜித்தோட சாங் ஒன்று இருக்கு. பயங்கரமான சாங் அது. ஏகே சாங் வேற லெவலில் தெருக்கி விட்டுருக்காரு. சீரியஸாவே படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அஜித் ஃபேனா இருந்தா வேற லெவல் கொண்டாடலாம். அது மாதிரி ஒரு படம். சீட்ல இல்லைங்க, அவ்வளோதான். தியேட்டர்ல மூவி வாஸ் ரியலி நைஸ். தலை ஃபேன் வந்து நிஜமா என்ஜாய் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா தலையோட மூவி நேம்ஸ் எல்லாமே வருது. சாங்ஸோட பண்ணிருக்காங்க. வைப்பிங்கா இருக்கு. ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப ஹைப்பா இருந்தது. அதே அளவுக்கு இருந்தது இல்ல நினைக்கிறேன். சீரியஸா என்ஜாய் பண்ற மாதிரி மூவி. கம்பேரிங் டு தட் லாஸ்ட் மூவி திஸ் வாஸ் ரியலி வெரி நைஸ். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதே ஹைப். இல்ல நல்லா இருந்துச்சு. ஹைப்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எந்த சீனுக்கு வந்து ரொம்ப இல்ல தலையே மாஸ் தான். வேற லெவலா இருந்தது. தலை வேற லெவல். ஆக்சுவலா நல்லா இருந்தது. படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மஸ்ட் வாட்ச். தலை ஃபேன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. நல்லா பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட கூட்டிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆதிக்கோட டைரக்ஷன் எப்படி? நைஸ். இட்ஸ் நைஸ். நல்லா இருக்கு. ட்ரெய்லர்ல இருக்கிற மாதிரியே படம் சூப்பரா இருக்கு. படத்துல எந்த குறையும் கிடையாது. நீங்க வந்து விடாமுயற்சி வந்து ஃபெயிலியர்னு சொன்னாங்க. ஆனா அந்த படமும் நல்லா இருந்தது. இந்த படம் அதோட சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் எல்லாமே அருமையா இருக்கு. அஜித்தோட ஒரு சீனும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? என்ன மேடம்? பாட்டுன்னு வந்து சொன்னோம்னா பழைய பாட்டு எல்லாமே வந்து பேக்ரவுண்டா போட்டிருக்காங்க. பாட்டு வந்து எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா ஓப்பனிங் சீனே சூப்பரா இருக்கு. தலை ஓப்பனிங் சீன் அவ்வளோ அருமையா இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தான் போகுது படம். படத்துல வந்து போர் அடிக்குதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்னா அந்த கப்பல்ல வந்து பாட்டு வச்சிருப்பாங்க. அதுல கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவ்வளோ வேற ஒன்று. மற்றபடிலாம் குறை சொல்ற அளவுக்கு படம் எதுவுமே கிடையாது. படம் சூப்பர். ஏன்னா அஜித் ரசிகர் பொய் சொல்லக்கூடாது. உண்மையா படம் அருமையா இருக்கு. ஏகே தான். ட்ரெய்லர்ல இருந்த அளவுக்கு இருந்ததா? ட்ரெய்லர் இருந்ததோட அதோட பயங்கரமா உண்மையாவே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். படத்துல கூஸ்பம்ஸ் தான் படமே. விடாமுயற்சி அதோட படம் பயங்கரம். அஜித் ஃபேன்ஸ்க்காக படம் பயங்கரமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதே ஹைப் இருந்ததா? அந்த ஹைப்லயே தான் மெயின் பண்றாங்க ஃபுல்லாவே. நடுவுல ஒரு இடத்துல கூட படம்ன்றதோட புதுசா இருக்கு படம். அஜித் இப்பலாம் நடிப்பாரா அப்படின்னு ஒரு இடத்துல கூட லாகே இல்லக்கா. சுத்தமா லாகே இல்ல. ஹைப்போடே போங்க. ஃபுல் ஹைப் தான். விடாமுயற்சி விட ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி, படம் பார்க்கறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? படம் பார்க்குறவங்களுக்கு என்னன்னா தலையோட படம் சம்பவம். ஆதிக்கு வந்து ஃபேன் பாய் சம்பவம் பயங்கரமா பண்ணிட்டாரு. அவர் தான் ஆதிக்கு தான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. அம்மா சொல்லக்கூடாது. ஒரு அப்பா புள்ளிக்காக இந்த படம் பார்க்க வேண்டிய படம். ஆதிக்கோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா டைரக்ஷன். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதே ஹைப் இருந்தது. அதே தான். ஒரே வேற லெவல் படம். வேற லெவல் படம். அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட ஒரு புள்ளிக்காக இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அருமையாக இருக்குது படம். அஜித்தோட ஆக்டிங் சூப்பர் நடிப்பு. ஆக்டிங்கே எந்த படத்துலயும் இருக்காது. இந்த படத்துல பயங்கரமா இருக்குது ஆக்டிங். உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? பிடிச்ச சீன் எல்லாமே நல்லா இருக்குது. எதுன்னு சொல்ல முடியாது. கார் சுத்துறது, ஃபைட்டு, பாட்டு எல்லா சாங்கும் நல்லா இருக்குது. படம் பார்க்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? படம் பார்க்குறவங்க
நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, வேற லெவல் படம். போய் பாருங்க, நானே சொல்லி அனுப்புவேன். படம் எப்படி இருந்தது? படம் வேற லெவல். இது எதுவுமே பயங்கரமான படம். இவனுங்கெல்லாம் மூஞ்சே காட்டக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு செவுத்து வரும்போது கொஞ்சம் அழகும். படம் வேற மாதிரி இது. 1000 நாள் ஓடும் படம். எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது? செம்மையா இருந்தது. பயங்கரமா இருந்தது. நல்லா இருக்குக்கா. செம்மையா இருந்தது. எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா தலை படம் மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்க சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் அப்படியே அதே மாதிரி தலை மாசு கொலையிலக்கா படம் தலை வெளியே இருந்தது. பார்த்துனே இருக்கலாம். 100 வாட்டி பார்க்கலாம் படத்தை. எப்படி செம்மையா இருந்துச்சு. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க நீங்க? நல்லா சூப்பரா, பசங்க சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க, டான்ஸ்ல ஆடினாங்க. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? நல்லாவே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எனக்கு பிடிச்ச சீன் எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. எந்த சீனும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆதிக்கோட டைரக்ஷன் எப்படி இருந்தது நினைக்கிறேன்? சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் படம் நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஃபீஸ்டாக இருக்குது. ஆதிக் சூப்பராக நடிச்சிருக்காரு, சூப்பராக எடுத்திருக்காரு படத்தை. மூவி கொஞ்சம் சும்மா என்டர்டெயின்மெண்ட்க்குன்னு எடுத்த மாதிரி இருக்குது. பட் அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபோட்டோஸு நல்லா சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அவரை காமிச்சு ரொம்ப ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் மூவி பார்க்க போனால் காமெடி சூப்பர். கின்ஸ்லி தானே ஒரு பேர் காமெடி தான். உண்மையிலே சம்பவம் பண்ணியிருக்காரு. வேற லெவல் படம். அட்டகாசம். எல்லாம் மொத்த அஜித்தோட மொத்த ஒரே படமா பண்ணியிருக்காரு. ஆனா பிராங்கா சொல்லணும்னா ஒரு 1000 ரீல்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? எதிர்பார்த்ததுக்கு மேல இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதே ஹைப். ஒரே அதிருப்தி தான் படம் ஃபுல்லா. நீங்க எந்த சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? இன்ட்ரோல் பிளாக். அது சொன்னா ரிவீல் பண்ண நல்லா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் வெயிட்டா இருக்கும். எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்டர்வல் பிளாக் அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லா சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அஜித்தோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜித் ஃபேனா? இது ஆனஸ்டாக சொல்லணும்னா விஜய் ஃபேன். அஜித் ஃபேனாக போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன். ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? மொட்டையா பேங்கா? பாட்டுலாம் எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. பாட்டு டான்ஸ்ல ஆடினீங்களா? படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் புது பாட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே பழைய பாட்டு தான். ஆனால் படத்தில் ஒரு சீன் கூட போர் அடிக்கல. சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படம் மாஸ். நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்தது? நான் வந்து விஜய் ஃபேன் தான், ஆனால் எதிர்பார்த்த விட சூப்பராக இருக்கு படம். ஆதிக்கோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? வில்லன் பயங்கரமாக பண்ணியிருக்காப்ல. டபுள் ஆக்ஷனு. ஆனால் அவருக்கு இவ்வளோ பேர் ரோல் கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம் அது. சூப்பரா இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ஜாய் பண்ணி சூப்பரா இருக்கு. ஏதாவது ட்விஸ்ட் அப்படி ஏதாவது? அந்த மாதிரி நல்லா சூப்பரா இருந்துச்சு படம். உங்களுக்கு பிடிச்ச சீன் இல்ல எந்த சீனுக்கு ரொம்ப ஹைப் பண்ணுது? எந்த சீன் பிடிச்சிச்சு? எந்த சீன் பிடிச்சிச்சுன்னு கேக்குறேன். எல்லா சீனுமே சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. பிளாஸ்ட் ஒட்டுங்க. கண்டிப்பா ஒட்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். அஜித்தோட ஆக்டிங் எப்படி இருந்தது? வேற மாதிரி மாஸ். ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் லாகே இல்ல. போய் பாருங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப சொல்லுவாங்க பாருங்க. இப்போ படம் தரமா இருக்குது. கடவுளே அஜித் சான்ஸே இல்லை. ஏகேனா ஏகே தான். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அஜித்தோட ஆக்டிங் எப்படி இருந்தது? வேற லெவல். டைரக்ஷன் சான்ஸே இல்லை. ஃபுல் ஆக்ஷன் படம். சூப்பர் படம். 100% பார்க்கலாம். பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நல்லா 100% பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். பக்கா என்ஜாய்மெண்ட் தான். ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்குது. சான்ஸ் எதுவுமே குறை சொல்ல முடியாது. படம் வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன். இந்த படம் ஒரு 10 வாட்டி அடிச்சு பார்க்கலாம். எந்த சீன் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது சொன்னால் எல்லாமே இதுவாகிடும். படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்றீங்க? பார்க்க வரவங்க எவ்வளோ சோகமாக இருந்தாலும் இங்கே வாங்க, அதை எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஆதிக்கோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? இது அவருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 3-4 படம் தான் இருப்பார். பட் இதெல்லாம் அப்படி தெரியவே இல்லை. அது ஒரு 20-25 இயர்ஸ் வந்து ஒரு டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர் மாதிரி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல ஒரு இது பிடிச்சிருக்காரு. எந்தெந்த சீன்ஸ் எடுத்தால் எப்படி கிளாப்ஸ் வரும், எந்தெந்த இன்டர்வல் அந்த கிளாப்ஸ்லாம் வரணும்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. விடாமுயற்சி கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி அஜித்துக்கு எப்படி? விடாமுயற்சி ஒரு 10%னா இது ஒரு 1000% சொல்லலாம். நல்ல மூவிங்க, நல்ல மாதிரி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. படம் தரமா இருந்துச்சு. சூப்பர். அஜித் ஆக்டிங் இஸ் நெக்ஸ்ட் லெவல். ஐ வாண்ட் சே ஆக்டிங் மாஸ். மரண மாஸ். ஆதிக்கோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? ஆதிக்கோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? ஐ டோன்ட் எனக்கு டைரக்ஷன் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் பெருசாக சொல்ல முடியாது. பட் நான் தலையை ரசிக்க வந்தேன். இட் வாஸ் ஃபன். நான் கொடுத்த காசுக்கு டபுள் வசூலாக இருந்துச்சு. ஐ ஹேட் ஃபன். ஹைப்பு கேட்டிங்கன்னா இட் வாஸ்
ஸ்டார்டிங் 10% ஆயிக்குன்னா எண்டில் போகும்போது 1000% அவுட் ஆஃப் த பாஸ். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சீன் இருக்கு சிஸ்டர், பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த டிக்கெட் ஃபுல்லா ஒர்த். அவ்வளவுதான். நல்லதான் எப்பவுமே அந்த ஃப்ரேம் பார்க்கணும். தலை அவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. படம் செம்ம பிளாஸ்ட் படம். அந்த ஃப்ளைட்லேருந்து இப்படி இறங்குவார், அந்த ஃப்ரேம் தான் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. சூப்பராக இருந்தது படம். டைரக்ஷன்லாம் வேற லெவலு. செதுக்கிறார் படத்தில். தலையை ஒரு சீன்லையும் என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டிங் வரையும் தலை தான் பேச்சு. படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? படம் பார்க்குறேன். படம் ப்ரோ எத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2வது ஷோ போயிடுறேன். அடுத்த ஷோக்கு வேற லெவலுங்க, செம்மையா இருக்கு. மஜா பண்ணலாம். என்ஜாய் பண்ணீங்களா? ஃபேன் சம்பவம் டைரக்ஷன்